வணக்கம். என் பேர் மருத்துவர் சுகுமாரன். நான் குடல் மற்றும் கல்லீரல் சிறப்பு நிபுணர். தருமபுரியில் உள்ள கேஎஸ் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே பற்றிய ஒரு சிறப்பு உரையாகும். வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், ஹெப்படைட்டிஸ் அதாவது குடல் அலர்ச்சி நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே உடைய விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஹெப்படைட்டிஸ் அதாவது கல்லீரல் அலர்ச்சி நோய் பொதுவாக வைரஸ் தொற்றினால் வருகிறது. பொதுவான வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ மற்றும் டெங்கு வைரஸ்னால் இந்த குடல் அலர்ச்சி நோய் வரலாம். அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் நமது குடிநீர் மூலமாக, அதாவது தொற்று கலந்த குடிநீர் மூலமாக பரவும். அதே சமயம் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வகை வைரஸ் இரத்தத்து மூலமாக பரவும். அதாவது தொற்று கலந்த ரத்தம், ஆண் பெண் சேர்க்கையினால், தாயிடம் இருந்து குழந்தைக்கு, இது மாதிரி அப்புறம் ஊசி போன்ற வகையினால் அந்த ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி என்ற வைரஸ் பரவும். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி என்ற வைரஸ் வந்து நாள்பட நம்ம உடலில் தங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஆனது அதை பாதிக்கும் நபர்களிடம் ஹெப்படைட்டிஸ் பி பாதித்த நபர்கள் சராசரியாக 15% கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன், அதாவது நாள்பட தொற்று நோய்க்கு பாதிக்க வாய்ப்புள்ளது. அது மாதிரி நாள்பட தொற்று நோய் பாதிக்கப்பட்ட நபர் கல்லீரல் பாதிப்பு உள்ளாவார்கள். அது கல்லீரல் சுருக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் பின்விளைவுகள் வரும். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி என்ற வைரஸ் 80% கிரானிக்காக போகிறது வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நம்மளது இப்போ மழை தொற்று காலத்தில் டெங்கு வைரஸும் தீவிரமாக பரவி வருகிறது. அதுவும் சில பேருக்கு கல்லீரல் பாதிக்க வாய்ப்பு உள்ளது. அது டெங்கு வைரஸை நம்ம கொசு ஒழிப்பதன் மூலம் நம்ம அழிக்கலாம். இப்பொழுது நம் ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் அலர்ச்சி ஹெப்படைட்டிஸ், அதாவது ஹெப்படைட்டிஸை தடுக்க நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். பாதித்த காலத்தில் நாம் அடிக்கடி நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். வெல் பேலன்ஸ்ட் டயட், அதாவது அனைத்து நியூட்ரிஷன் உள்ள டயட்டை எடுக்க வேண்டும். அதே சமயம் ஓய்வு முக்கியம். மற்ற சமயத்திலும் பொதுவாகவே மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். குட்கா, புகையிலை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபரின் பொருட்களை ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி போன்ற வைரஸை நம்ம தடுப்பூசி மூலம் தடுக்கலாம். அதே சமயம் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி நம் பாதுகாப்பான உடல் உறவு, பிறகு பாதுகாப்பான சேர்க்கை மூலம் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி பாதித்த நபர்களின் பொருட்களை நம்ம தவிர்க்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி பாதித்த நபர்களிடம் நம்ம பொருட்களை பரிமாறிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது ரேசர், பிளேடு எல்லாமே தவிர்க்கணும். அதே சமயத்தில் நீடல் மற்றும் மற்ற அறுவை சிகிச்சை உபகரணங்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்றும் வெளியூர் செல்லும்போது மற்றும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும்போது அங்கு குடிநீர் அருந்துவதை முடிந்தவரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்க வேண்டும். நாம் வெளியிடங்கள் செல்லும்போது நம் குடிநீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்க வேண்டும். தொற்று பாதித்த சமயத்தில் தானாக மருத்துவத்தை மேற்கொள்ளக்கூடாது. மருத்துவரை அணுகி மருத்துவ அறிவுரைப்படி நாம் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். பொதுவாக அனைத்து ஜுரங்களுக்கும் பேராசிட்டமால் மாத்திரையை தானாக உட்கொள்ளக்கூடாது. அதே சமயம் பரிசோதித்து எந்த காரணத்தினால் உடல் மஞ்சக்காமலில் பாதிக்கப்பட்டால் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு பரிசோதனை செய்து எந்த வகை வைரஸ்னால் பாதிப்பு உள்ளது, அது என்ன வைத்தியம், அதை தெரிந்து கொண்டு மருத்துவ அறிவுரை கீழ் வைத்தியம் செய்ய வேண்டும். மற்றபடி நாட்டு மருந்துகளோ மற்றும் கை வைத்தியமோ எதுவும் செய்யக்கூடாது. தொற்று பாதித்த நபர் இரத்த தானம் செய்யவும், அதே சமயம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதும் மருத்துவ ஆலோசனைப்படியே செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.